ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். இப்போ நம்ம சக்கரை பொங்கல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை நாங்கள் எங்கள் ஊரில் பாயாசம்னு தான் சொல்லுவோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் 1 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சிறுபயறு பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இதை பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்து 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதோட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரணுங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணுங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இது இப்போ இப்படியே இருக்கட்டும்ங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை முழுசாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. இதுக்கு பாகுபோதும் அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை முழுசாக கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். இப்போ கரைச்சி வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை சின்ன துவாரம் உள்ள அரிப்பில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இதோட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் இதோட 1 கையளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு 10-15 முந்திரியை சேர்த்துக்கலாங்க. முந்திரியை சேர்த்ததும் மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு இதை பொரிய விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை அந்த பாயசத்தோடு சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடிங்க. இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.